கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ நண்டையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கிட்டி சேருகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சில கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருடம் ஆச்சு, 30 வருடம் ஆச்சு, ஒருவேளை 40 வருடம் ஆச்சு, ஒருவேளை நான் முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, இப்படி மேன்மை பாராட்டுவார்கள். ஒருவேளை அது நல்லதாக இருக்கலாம். ஆனால் அதை விட நீங்கள் அந்த அளவு தேவனோடு கூட ஒரு ஆழமான ஐக்கியத்தை உடையவர்களாய் தேவன் அண்டையிலே ஒவ்வொரு நாளும் கிட்டி சேருகிறவளாய் இருப்பதுதான் உங்களுக்கு பாக்கியம். அல்லேலூயா. ஒருவேளை 40 வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தோம், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஆழமான உறவில்லாமல் ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் நீ வாழ்வாழானால் உன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. சிலர் சொல்லுங்க, தாத்தா கிறிஸ்டின்ங்க, எங்கள் முப்பாட்டம் கிறிஸ்டின்ங்க, நாங்களும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி மார்தட்டி கொள்வார்கள். அதனால் ஆசீர்வாதம் அல்ல. நாம் தேவன் அண்டையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கிட்டி சேருகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனோடு கிட்டி சேரதான் நாம் தேவனுடைய எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், அப்படிப்பட்ட ஒரு தாகம் உண்டாயிருக்க வேண்டும். நான் இன்னும் ஆண்டவரோட கிட்டி சேரணும், நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் ஆண்டவருடைய வல்லமையினால, கிருபையினால, வரங்களினால நான் நிரப்பப்பட வேண்டும். நான் இன்னும் சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பூரண பரிசுத்தத்தை உடையவனாய் நான் மாற்றப்பட வேண்டும். நான் இன்னும் ஆண்டவருடைய திவ்ய சுபாவங்களை உடையவனாய் இந்த உலகத்திலே என்னை காண்கிற ஜனங்கள் தேவனை என் மூலமாய் காணத்தக்கதாக கர்த்தருடைய அந்த திவ்ய சுபாவங்கள் என் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சிக்கிறவளாய், அதற்காய் ஜெபிக்கிறவளாய், அதற்காய் நாம் அதிகமாய் பிரயாசப்படுகிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்லுவேன், உலக காரியங்கள்ல ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக நன்றி சொல்லணும். எனக்கு போதும் ஆண்டவரே. நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தவர்கள் இல்லை, தாயின் கருவில் எப்படி வந்தோம்? நிர்வாணியா வந்தோம். ஒன்றும் நம்ம எடுத்துட்டு வரல. ஆனா ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு இல்லையா? சோ தேவன் நம்ம மேல வைத்த அன்பினால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றுமில்லாதிருந்த நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தேவன் அண்டையிலே என்ன செய்யணுமா? நாம் இன்னும் கிட்டி சேர வேண்டும். அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை, அந்த தாகம் நம்ம உள்ளத்துல எப்போதும் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் போதும், இந்த ஜெபம் போதும், ஒருவேளை இந்த ஊழியம் போதும், ஒருவேளை நான் ஆண்டவருக்காக இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற, பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் போதும், இந்த உண்மை போதும், இந்த உத்தமம் போதும் நம்ம நினைச்சிடவே கூடாது. ஆண்டவருடைய காரியங்களை இன்னும் வேண்டும் 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 என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தாகத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு கூட காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உலக காரியங்கள், ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம் போதும், நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் போதும், நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த மேன்மை போதும்னு சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்றது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளமெல்லாம்
நான் இன்னும் ஆண்டவரோட என்ன செய்யணும், கிட்டி சேரணும் அப்படின்ற அந்த ஏக்கம், அந்த தாகம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நீங்க யாத்திரையாகமத்தின் புத்தகத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் மோசேயை சந்திக்கிற சம்பவத்தை யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் நாம 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கலாமா? Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது அந்த தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அவன் வருகிறான். அங்கே அவன் ஒரு அற்புத காட்சியை பார்க்கின்றான். ஒரு முட்செடி என்ன செய்தான், எரிந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நேரமா எரியுது, ஆனா அது என்ன செய்யலையாம், என்ன செய்யல, ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொருள் எரியுதுன்னா சீக்கிரமா அது என்ன பண்ணிடும், எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனா இந்த முட்செடி எரியுது, ஆனா என்ன செய்யல, அது சாம்பலாகவே இல்லை, அது வெந்து போகவே இல்லை. மோசே இதை பார்த்த உடனே அவன் சொல்றான், இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படிக்கு மோசே என்ன பண்ணாரா, கிட்ட வந்தார். அல்லேலூயா. ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இது என்ன அதிசயமா இருக்கே, ஜுவாலித்து எரிந்ததாம். அதுவும் சாதாரணமா எரியல, அந்த முட்செடி எப்படி எரிந்ததா, ஜுவாலித்து எரிகிறது. ஆனா என்ன செய்யாம இருக்கே, வெந்து போகாது இருக்கிறது. அப்போ இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் கிட்ட வருகிறான். அவன் கிட்ட வந்ததை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்தது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவர் கூப்பிடுறார், மோசே மோசே என்று சொல்லி கர்த்தர் அங்கே மோசையோடு கூட தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற வரைக்கும் தேவ சத்தத்தை என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. சிலர்லாம் ஆண்டவர் என்னோட பேச மாட்டாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை என்னால கேட்க முடியலைங்க. முன்னெல்லாம் ஆண்டவர் எனக்கு நிறைய தரிசனங்களை சொப்பனங்களை கர்த்தர் கொடுப்பார், இப்பெல்லாம் என் வாழ்க்கையில அதெல்லாம் அற்று போய்விட்டது, அதெல்லாம் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, அப்படின்னா நீங்க தேவனை விட்டு தூரமா என்ன பண்ணிட்டீங்க, போயிருக்கீங்கன்னு அர்த்தம். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் தேவன் அண்டையிலே என்ன செய்யணுமா, கிட்டி சேர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி கிட்டே வருகிற போதுதான் தேவனுடைய சத்தத்தை மோசே என்ன பண்ணாராம், கேட்டார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் செத்து போனவர் அல்ல. ஒருவேளை ஒரு கட்டுக்கதையாய் உருவாக்கப்பட்டவர் அல்ல. அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமை புரிந்தின வானத்தையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை புரிந்தின தேவன். அல்லேலூயா.
ஆமா, அவர் கண்ணிருந்தும் காணாதவராய், காதிருந்தும் கேளாதவராய், வாயிருந்தும் பேசாதவராய் இருக்கிறவர் நம்முடைய தெய்வம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பேசுகிற தெய்வம். எப்ப பேசுவாரு? எப்போ தேவ சத்தத்தை கேட்க முடியும்? நாம் தேவன் அண்டையிலே கிட்டி வரும்போதுதான் தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய அற்புத செயல்களை நம்முடைய கண்களால் நாம் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய மகத்துவத்தை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆடுகளை மேய்த்த மோசே இப்போ அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி அவன் கிட்ட வந்தபோது தேவ சத்தத்தை கேட்டது மாத்திரல்ல, தேவனுடைய அந்த அற்புத காட்சியை அவன் கண்டு வியக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர சேர சேரதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய அதிசயங்களை நாம் கண்டு வியந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நீ தூரம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய அற்புதத்தை உன் கண்ணால பார்க்க முடியாது. ஆண்டவருடைய அதிசயத்தை உன் கண்களால பார்க்க முடியாது. ஆமா, நீ தேவன் அண்டையிலே கிட்டி சேர சேர சேரதான் ஆண்டவருடைய அற்புதங்களையும் ஆண்டவருடைய அதிசயங்களையும் உன் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, வல்லமையான காரியங்கள் அவர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். நான் இன்னும் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கணும், நான் இன்னும் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கணும், நான் இன்னும் ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்கணும்னு சொல்லி உங்க உள்ளம் ஏங்குகிறதா? தேவனோடு நீங்கள் இன்னும் கிட்டி சேர உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் ஆண்டவர் கிட்ட வருகிறத கர்த்தர் பார்த்தபோது பேசினது மாத்திரம் இல்லை, அவன் அற்புத காட்சியை கண்டது மாத்திரம் இல்லை, அதோடு கூட அவனுடைய ஆடு மேய்க்கும் வேலையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தம்முடைய ஜனங்களை மேய்க்கின்ற தலைவனாக கர்த்தர் மோசேயை உயர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோட கிட்டி சேர 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 ஆண்டவர் இந்த உலக பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை மேன்மேலும் தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யறோம்? ஆண்டவரை உயர்த்துற வரைக்கும் அவரை நல்லா பற்றி பிடிச்சுக்கிறோம். ஆண்டவர் நல்ல வேலையை, நல்ல உத்தியோகத்தை, நல்ல சம்பளத்தை, கர்த்தர் நல்ல வீட்டை, நல்ல பிள்ளைகளை, கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அவைகளை பற்றி கொண்டு தேவனை விட்டு நன்றி கெட்டவர்களாய் நாம் தூரமாய் போய்விடுகிறோம். அது மிகப்பெரிய ஆபத்து. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க நம்ம இன்னும் நன்றியுள்ளவர்களாய் சோதரம் தேவன் அண்டையிலே கிட்டி சேர வேண்டுமே ஒழிய ஆண்டவர் கொடுத்தவைகளை வைத்து கொண்டு அவைகள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து நாம் அவைகளுக்காக நம்முடைய நேரங்களையும் நம்முடைய பிரயாசங்களையும் செலவு செய்து நாம் தேவனை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது. அப்பனா அதோட உங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? நிறுத்திடுவார். இப்ப கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சத்துக்கே இவன் நேரம் இல்லைன்றான், இவன் உண்மையா இல்லை, இதுக்கே ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்கல, ஊழியத்துக்கு நேரத்தை கொடுக்கல, உபவாசிக்க நேரத்தை கொடுக்கல, என் வேதத்தை வாசிக்க அவனுக்கு நேரம் இல்லை, இன்னும் இவனுக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுத்தா, அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்தா இவன் ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும், இவன் சோதரம் என்னை விட்டு இன்னும் தூரமா போய்விடுவான் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை சோதரம் பெற்றுக்கொள்ளுவதற்கு, அது நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாய் அமைந்துவிடும். அதனால நீங்க வேணா பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்கள்லாம் தேவனோடு ஆழமான ஒரு உறவை வைத்திருந்தார்கள். தேவனோடு அவர்கள் கிட்டி சேருகிறவளாய் காணப்பட்டார்கள். நான் கடந்த வாரம் சொன்னது போல ஆரம்பத்தில் அநேகம் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அதிகமாய் கர்த்தரோட கிட்டி சேருகிறார்கள். ஜபனா வாஞ்சியோடு ஓடி வருவோம்.
ஆலயம்னா நம்ம எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருப்போம். பிரசங்கமா எப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க முடியும்னு சொல்லி நம்முடைய உள்ளம் ஏங்கி இருக்கும். நம்முடைய வீடுகளில் குடும்ப ஜபமா ஒவ்வொரு நாளும் அந்த டைம் வரும்போது சரியாய் உட்கார்ந்து தேவனுடைய பாதத்திலே நாம் ஜெபித்திருப்போம். கர்த்தருடைய வேதத்தை இரவு பகலாய் வாசித்து நாம் தியானம் பண்ணியிருப்போம். ஆனா இப்போ அதெல்லாம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஆனா ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை விட்டு நீ தூரமா போயிட்ட. இது சாத்தானுடைய தந்திரம். உங்களை உலக வேலையில ரொம்ப பிஸியாக்குறது யார் தெரியுமா? சாத்தான். ஏன்னா பார்வோன் என்ன பண்ணானா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலையை அதிகமாக்கினான். நான் சொல்றான், இவங்களை சும்மா இப்படியே விட்டா இவங்க தேவனை ஆராதிக்க போன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்களை வேலையை அதிகமாக்கி இவங்களுக்கு அதிக பாரத்தை உண்டாக்கினால் இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுக்கு பலியிட போம் என்று சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி அவன் வேலையை அதிகமாக்கினான். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல அப்படிதான் இருக்கீங்க. அதனால உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. நீங்க மனம் திரும்ப உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நடுவிலே நான் உம்மை கிட்டி சேரக்கூடாதபடி இருக்கிற அந்த தடை கற்களை ஆண்டவரே தகர்த்து போட என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த வருஷத்துல நான் உம்மோடு இன்னும் கிட்டி சேர என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படியே கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, உம்மை கிட்டி சேரக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில சத்துரு கொண்டு வந்திருக்கிற எல்லா பாவங்கள், எல்லா நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளோடு தகர்க்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உலக வேலைக்கு, உலக காரியங்களுக்கு, உலக இன்பங்களுக்கு, உலக ஆஸ்திக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே உம்மை தேடாமல் போன பாவத்தை கர்த்தர் தயவாய் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இவையெல்லாம் இந்த உலகத்தில் நீர் கொடுத்த ஈவு என்பதை நாங்கள் உணர்ந்து இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்த எங்கள் தேவனிடத்திலே நாங்கள் இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கிட்டி சேர கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சிலருக்கு உலக கவலை, சிலருக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லையா, இது தேவனை விட்டு என்ன செஞ்சது, தூரமாய் கொண்டு போய் விடுகிறது. நம்ம போன வாரம் வாசல்ல இல்ல, பார்வோன் யோசேப்பின் இடத்துல சொல்லும்போது, உன் தகப்பனை குடும்பத்தாரை என் நண்டையில என்ன பண்ணுங்க, வர சொல்லுங்கள். அவர்கள் தட்டுமுட்டுகளை குறிச்செல்லாம் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேசத்தின் நன்மையை அவர்களுக்கு நான் கொடுப்பேன், தேசத்தின் உச்சிதங்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, அவன் சொல்றான், என்கிட்ட வர சொல்லுப்பா. இனிமேல் அவங்க பஞ்சத்துல இருக்க வேண்டாம், இனிமேல் அவங்க வறுமையில் இருக்க வேண்டாம், இனிமேல் அவர்கள் அந்த கானான் தேசத்துல இருக்க வேண்டாம். இந்த எகிப்து தேசத்துக்கு அவர்களை வர சொல். அவர்கள் வருவார்களானால் இந்த தேசத்தின் உச்சிதங்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நம்முடைய ஆண்டவரும் பாருங்க, அவர் அண்டையிலே நாம் கிட்டி சேரும்போது இந்த தேசத்தில் உன்னதமான உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து உச்சிதமான நன்மைகளை, உச்சிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து நம்முடைய சந்ததிக்கும் தேவன் கொடுத்து உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ போன வாரம் நம்ம கேட்டோம், ஆண்டவரோட கிட்டி சேர என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் போன வாரம் நான் சொன்னேன். என்ன கேட்டோமோ சொல்லுங்க, என்ன கேட்டோம் சொல்லுங்க. போன வாரம் பிரசங்கம், இந்த வாரம் சொல்லலைன்னா எப்படி நீங்க அதை கடைபிடிக்க முடியும்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்ம லைஃப்ல எல்லாவற்றிலும் முதலிடம் யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா. அவர் தான் ஃபர்ஸ்ட். அப்பதான் நம்ம பெஸ்டா இருப்போம். ஆமா,
அவருக்கு நீ அவரை உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்டா வச்சா நீங்க என்னவா மாறிடுவீங்க? பெஸ்டா மாறிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் அப்படியே தொட்டுக்க மாதிரி உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும்னு சொல்லி வாழ்ந்தினா நீ வேஸ்டா போயிடுவ. சரியா? அதனால நம்ம லைஃப்ல, ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறவர். அதனால நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலக வேலையை விட, உலக பொருட்களை விட, உலக மனிதர்களை விட, கர்த்தர் உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கிற உலக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், இவை எல்லாவற்றையும் விட அவைகளை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவரோட நம்ம என்ன பண்றோம்? கிட்டி சேர்றோம்னு அர்த்தம். சரி, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சோதரம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். 71ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அல்லேலூயா. என்ன சொல்றார் சங்கீதக்காரன்? என்ன சொல்றார்? அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து மறுபடியும் வாசிங்களா? நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அல்லேலூயா. எங்கவே ஆண்டவர் நம்ம நேசித்ததை எங்கவே தொடங்கிட்டாரா? நம்ம கர்ப்பத்துல ஒரு கருவாய், ஒரு புள்ளியா தாயின் கருவில நம்ம உருவானமே, அப்போ இருந்தே கர்த்தர் உங்களை என்ன பண்ணாராம்? ஆதரித்தார். அல்லேலூயா. ஆமா, கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் என்ன செய்யப்பட்டேன்? ஆதரிக்கப்பட்டேன். அது மட்டும் இல்ல, என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் அப்படியே அம்மா வயிற்றிலேயே நம்மளை விட்டு இருந்தா நம்ம என்ன இருப்போம்? வெளியே இந்த உலகத்தை காணாம தாயின் கருவிலேயே மரித்து ஒரு முதிராய் பிண்டமாய் போயிருப்போம். எத்தனை குழந்தைங்க, எத்தனை தாய்மார்கள் பிரசவிக்க முடியாம தாயின் வயிற்றிலே அந்த குழந்தை மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அப்பா உங்க மேலும் என் மேல வச்ச அன்பினால சோதரம் நம்ம இந்த உலகத்துக்கு தாயின் கருவிலிருந்து கொண்டு வந்தது மாத்திரல்ல, இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆதரவாயிருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி, 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 நன்றி அப்பா. அதான் ஃபாதர் பண்ணாரு, என் கருவை உம் கண்கள் கண்டன, வாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாம் சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். எல்லாரும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே,
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. ஆண்டவரே தாயின் கருவில நம்மை உருவாக்கினவர் மாத்திரம் இல்ல, இந்த தாயின் கருவிலிருந்து வெளியே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்ப நம்ம அவரை எவ்வளோ நேசிக்கணும் யோசிச்சு பாருங்க. அவர் மேல நம்ம இன்னும் எவ்வளவாய் நம்ம அன்புள்ளவர்களாய் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனா யாரோ ஒரு சின்ன பொருள் கொடுத்துட்டா அவங்கள நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் இல்ல, அவங்க மேல ரொம்ப அன்பா இருப்போம் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறவர் கர்த்தர். அதனால இங்க சொல்றாரு, என்ன நீங்க தான் உருவாக்கினீங்க, நீங்க தான் என்ன ஆதரிச்சீங்க இல்லையா? சோ நான் உம்மை எப்பொழுதும் துதிப்பேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? நான் எப்பொழுதும் உம்மை துதிப்பேன். அதான் பக்தன் பாடுறாரு, துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம துதிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான், நான் உம்மை துதிப்பேன். வேதம் சொல்லுது, நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில உண்டாக்கினதற்கு ஒரு பெரிய முகாந்தரம் என்ன தெரியுமா? எதுக்காக உண்டாக்குனாரு? எதுக்காக உண்டாக்குனாரு? அவரை துதிப்பதற்காகவே கர்த்தர் உண்டாக்கினாராம். அல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லோ, அந்த எதுக்கு உருவாக்கினாரு? தேவனை துதிக்கும்படிக்கு. துதிக்கிறதா என்னது? அதுக்கு தமிழ்ல சொன்னா போற்றுதல், வாழ்த்துதல், வணங்குதல், புகழ்தல், இப்படி பல அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை தான் இந்த துதி. ஸ்தோத்திரம் என்னது? ஸ்தோத்திரம்னா என்னது? நன்றி. துதினா என்னது? போற்றுதல், புகழ்தல், வணங்குதல், வாழ்த்துதல், இப்படி பல அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை தான் இந்த துதி. அப்ப ஆண்டவரே உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல உருவாக்கி வைத்திருக்கிற பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னா, அவரை நாம் எப்பொழுதும் என்ன பண்ணமா? துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் ஆண்டவருடைய துதி நம்முடைய வாயில என்ன பண்ணமா? இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை போற்றணும், ஆண்டவரை புகழணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும். ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் உயர்ந்தவரப்பா, நீர் மகத்துவமானவரப்பா. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம தியானிக்கணும். இந்த சங்கீத புத்தகங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா, கர்த்தரை துதிப்பதற்காகவே. கர்த்தரை துதிக்கிறதுக்கே ஒரு புத்தகம் இருக்குன்னா அதுதான் என்னதுங்க? சங்கீதம். தாவீது கர்த்தரை அவ்வளவா அவர் துதித்து பாடினார். நம்ம கூட ஆண்டவர் என்ன பண்ணோம்? துதிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய அதிசயமான காரியங்களை, இல்ல அவருடைய வல்லமையான காரியங்களை, அவருடைய ஆச்சரியமான காரியங்களை நாம் எண்ணி 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 தேவனுக்கு நம்முடைய துதிகளை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசித்து பாருங்களா, ஆண்டவர் நம்மளெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமா எவ்வளோ அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? சிலர் குள்ளமா இருக்கிறோம், சிலர் ஹைட்டா இருக்கிறோம், சிலர் மீடியமா இருக்கிறோம். கலரை பார்த்தா சிலது கருப்பு, சிலது சிகப்பு, சிலது ஹாஃப் கலர் இல்லையா? எவ்வளோ பாருங்க. சிலருக்கு மூக்கை பார்த்தா பெருசா இருக்கு, சிலருக்கு சின்னதா இருக்கு இல்ல? ஆண்டவர் இந்த விரல்களை எல்லாத்தையுமே ஒவ்வொரு அவயங்களும் யோசிச்சு பாருங்களா. உங்களால தேவனை துதிக்காம இருக்கவே முடியாது. நீங்க மருத்துவமனையில போய் பாருங்க. ஸோ ஒரு கிட்னி போயிடுச்சுன்னு வச்சுங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் புது கிட்னியை உருவாக்கவே முடியாது. முடியுமா? மாற்று கிட்னி வைக்கிறாங்க, ஆனா வச்சாலும் அது 1000ல் ஒருத்தனுக்கு தான் பொருந்தது. மீதி பேர் என்ன பண்றான்? செத்துறான். இந்த ஹார்ட் இருக்கே, இந்த இதயம்,
இல்லை, எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ அழகாக அதை உருவாக்கி இல்லையா. எவ்வளோ பெருசு இருக்கு ஆர்ட் டாக்டர் அம்மா, எவ்வளோ பெருசு இருக்கு நம்முடைய கையளவு இல்லை. இது எவ்வளோ பெரிய வேலை செய்து யோசிச்சு பாருங்களா. அம்மாவா இல்லையா சொல்லுங்களா. ஆச்சரியமா இருக்கு. உலகத்தில் எந்த மிஷினும் செய்யாத வேலையை எந்த மிஷின் செய்துங்க? இந்த ஆர்ட். மனுஷன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முதல்ல எங்க கை வைக்கிறாங்க? ஹார்ட். இல்லை, மேலே கை வச்சு பார்ப்பாங்க உயிர் இருக்கா இல்லையா. அப்புறம் எங்க கை வைப்பாங்க? மூச்சு. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆனதான் என்ன வரும்? மூச்சு வரும். நின்று போச்சுன்னா இந்த பாடியை எப்போ தூக்க போறீங்கன்னு இல்லை. எவ்வளோ ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமா இல்லை. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இல்லை, கிட்னி இல்லையா, அங்கங்கே வேற எலும்பு தாங்கிறதுக்கு இல்லை. ஸோ எவ்வளோ ஆச்சரியமா டாக்டருங்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லை. உங்களுக்கு அதனுடைய அருமை தெரிலனா டாக்டர் கேளுங்க. ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாய் எவ்வளோ அதிசயமா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்ல வரேன்? சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை எப்பொழுதும் துதிப்பேன். துதிக்கணும். ஆண்டவரே, இந்த கண்ணை எவ்வளோ ஆச்சரியமா படைச்சிருக்கிறீங்கப்பா, அதுக்காகவுமே நான் என்ன பண்றேன்? துதிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா லைட்டை விட ரொம்ப பவர்ஃபுல் லைட் எதுங்க? இந்த கண்ணு. கண்ணை மூடி பாருங்க, ஏதாவது தெரியுதான்னு? தெரியுதா? தெரியுதா? உலகமே என்ன ஆயிடுது? இருண்டு போயிடுது. ஆனா இதுக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு பெரிய பவர், இதுக்குள்ள லென்ஸ் எல்லாம் வச்சு இல்லையா, ஆண்டவர் எவ்வளவு அழகா என்ன பண்ணிருக்கிறாரு? உண்டாக்கி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்முடைய தேவன் எத்தனை பெரியவர். அதனால ஏன் சொல்றேன்னா, ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுமா? துதிக்க வேண்டும். துதிப்பதற்கென்றே கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்ப துதிக்கணுமா? எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் உள்ளளவும் தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சுட்டே இருங்க. இல்லையா, இந்த காலே இல்லை அப்படின்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. கால் இல்லாத மனுஷன் எப்படி இருக்கான்? கையே இல்லை, எப்படி இருந்திருக்கும்? ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த கரங்களை, இதுல அழகா விரல்களை இல்லை, எவ்வளோ இதுல நரம்புகளை, இதுல எலும்புகளை இல்லையா, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமாய் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால துதிக்கணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கும்போது தான் தெரியும் ஏன் ஆண்டவரை துதிக்கணும். அதனால கர்த்தரை நம்ம என்ன பண்ணோமா? துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க துதிச்சுட்டே இருங்க. எப்போதும் கர்த்தரை துதியுங்க. இல்லை, வேதாகமத்துல நிறைய அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. இஸ்ரவேல் மக்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு மிகப்பெரிய தடையாய் என்ன வந்திருக்கு? எரிகோ வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை நாள் அதை சுத்தி வாங்கன்னு சொன்னாரு? 7 நாள். அதை அமைதியா என்ன பண்ணுங்க? சுத்தி வாங்க. கடைசி நாள் என்ன பண்ணுங்க? ஆரவாரித்து, அதாவது ஆர்ப்பரியுங்கள், துதிங்கனார். நீ வேற ஒண்ணும் பண்ணாத, துதி. இவங்க எல்லோரும் ஏகோபித்து துதித்தார்கள். மிகப்பெரிய அந்த எரிகோ கோட்டை, அதுவும் வேதம் சொல்லுது, 6 ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 6 ரதங்கள் ஒரே நேரத்தில் அது மேல என்ன பண்ண முடியுமா? போக முடியுமா? எத்தனை ரதம்? 6 ரதங்கள். அவ்வளவு பெருசா. இஸ்ரவேல் அதாவது அந்த எரிகோ மக்கள் நினைச்சாங்க, இந்த கோட்டையை யாராலையுமே தகர்க்க முடியாது, எதிரிங்க எங்க நாட்டை எவனாலையுமே பிடிக்க முடியாது, இதற்குள்ள யாரும் வரவே முடியாது.
ஆனா ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேல் மக்கள் துதித்த அந்த துதியினால அந்த எரிகோ கோட்டை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இடிந்தே விழப்பண்ணினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட சில நேரத்தில் எரிகோ மாதிரி சில தடைகள் காணப்படலாம், சில கோட்டைகள் காணப்படலாம். சிலருக்கு கடன் தான் பாஸ்டர் பெரிய கோட்டை, அது எப்போதான் தகர்க்கப்படுமோ தெரியல. சிலர் என் வீட்டுக்காரன் மனம் திரும்பாம இருக்கான, அதுதான் பெரிய கோட்டை இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, நீங்க துதிங்க, துதியினால எரிகோ கோட்டையே தேவன் விழப்பண்ணினது போல நீங்க கர்த்தரை துதிக்க 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் தகர்ந்து போய்விடும். அல்லேலூயா. இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்து போய்விடும். அல்லேலூயா. நீ துதிக்கணும். ஆண்டவருடைய வல்லமை நினைச்சு, ஆண்டவருடைய அற்புதத்தை நினைச்சு, ஆண்டவருடைய அதிசயத்தை நினைச்சு, ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களை நினைத்து நீ கர்த்தரை என்ன பண்ணும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையை கொடுக்கிறார். எதுக்கு ஆராதனை? எதுக்கு வரோம் நம்ம சர்ச்சுக்கு? ஆண்டவரை துதிக்க. ஆனா அதை தவிர மற்ற எல்லாம் செய்யறோம் இல்லை. ஆலயத்தில் வந்து நம்ம கர்த்தரை துதிக்கிறோமா? முழங்கால் போடனா போட மாட்டோம். வாயை திறந்து கர்த்தரை பாடுனா பாட மாட்டோம். வாயை திறந்து நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுனா ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம் இல்லையா? வாயை திறந்து நல்லா கர்த்தரை துதினா துதிக்க மாட்டோம். இங்க வந்து சில தூங்குறதுக்குன்னு வர ஆவிங்க இருக்கு, அது பொல்லாத ஆவிங்க. சிலது இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், அங்க செல்போனை நோண்டிக்கின்னு இருக்கும் இல்லை. என்ன நோண்டிட்டு இருக்கேன்? சிலது செல்போன் இல்லையா? சிலது இங்கே வந்துட்டு தான் நினச்சிக்கின்னு இருக்கும், மீன் குழம்பு போய் வைக்கலாமா வேணாமா, இல்லை வீட்டுக்கார கருவேட்டு குழம்பு வைக்க சொல்லலாமா இல்லை. இங்கே இருக்கும். ஆனால் சிந்தனைலாம் எங்கே இருக்கும்? போகும்போதே ஆபிரகாமை எடுத்துக்கலாமா, இல்லை ஈசாக்கு எடுத்துக்கலாமா, யாக்கோபை எடுத்துக்கலாமா. ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்போது நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி இல்லை நாம தேவனை துதிக்கணும். அதாவது துதி என்பது வாழ்த்துதல், வணங்குதல், போற்றுதல், புகழ்தல் என்று சொல்லி நான் சொன்னேன். அதோட மாத்திரல்ல, ஒருவரின் தன்மையை, அவர் நமக்கு செய்தவற்றை சொல்லி புகழ்வது, தேவனை துதிப்பது. அல்லேலூயா. அக உணர்வுகளில் வெளிப்பாடு, ஆண்டவரை குறித்து நம் உள்ளத்தில் ஏற்படும் இன்ப உணர்வுகள் வாயின் வார்த்தையால் வெளிப்படுத்துவது துதி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நம்ம துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கிற ஜனங்க தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தான் தேவனோடு கிட்டி சேர முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. துதி தான் அவருக்கு என்னவா? சிங்காசனம். நீ துதிச்சுட்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? இறங்கி வந்து விடுவார். நீங்க நல்லா கர்த்தரை துதித்த தேவ மனிதர்கள்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் தேவன் அத கர்த்தரை உயர்த்த 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 கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. ஆமா, நீ ஆண்டவரை நீ துதிக்க 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 கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். தாவீது கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவனுடைய மனிதன். அதனால தான் இத்தனை சங்கீதங்களை நமக்கு எழுதி கொடுத்தார் பாருங்க. அதனால தான் ஆடு மேய்த்த தாவீதை அரசனா சிங்காசனத்தில் உட்கார வச்சார். ஏன் தெரியுமா? என்னுடைய துதியாகிய சிங்காசனத்தை எனக்கு போட்ட தாவீதுக்கு உலகத்தில் சிங்காசனத்தை நான் கொடுக்கணும் தான் ஆடுகளின் பின்னாய் திரிந்த தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜாவாய் சிங்காசனத்தில் கர்த்தர் அமர பண்ணினார். அல்லேலூயா. நீங்களும் கர்த்தரை என்ன பண்ணோம்? துதிக்கணும். சிலெல்லாம் செத்து போன அப்புறம் நம்ம சாட்சி சொன்னால் சொல்லுவோம் இல்லை. ஆமாம், மோனிகா அவங்க மாமாவுடைய ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க மாமா சமீபத்தில் மரித்து விட்டார். மோனிகா ஒரு பாட்டு பாடிச்சு, எங்களுக்கெல்லாம் அழையே வந்துடுச்சு அந்த பாட்டை கேட்டு, அவங்க மாமாவை குறித்து. ஸோ யோசிச்சு பாருங்க, உலக மனிதர்கள் சில காலம் நம்மோடு இருக்காங்க, சில நன்மையான காரியங்களை நமக்கு செய்கிறாங்க. ஆனால் அவங்க மேலேயே அவ்வளோ நேசம், அவ்வளோ பாசம் இல்லையா? ஸோ அவங்கள நம்ம அப்படி புகழ்கிறோம். ஆனால் நம்மளை வாழ வச்சிருக்கிற ஆண்டவருக்கு
நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து உங்களை என்னையும் இந்த பூமியில உயர்த்தி வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு இல்லை, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கும்படி கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் படைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய துதிகளை செலுத்தாம இருப்பது அது நன்றி இல்லாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பது அர்த்தம். அதனாலதான் ஆண்டவரை துதிக்கணும். நீங்க இல்லாத பத்தி கவலைப்படாதீங்க, இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகளுக்காக தேவனை துதியுங்க. அல்லேலூயா. உங்களை தட்டுமுட்டுகளை குறித்து என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவன் தேசத்தின் உச்சிதமானவைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதனால துதிக்கணும். உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு துதி. இவ்வளோ அழகா படைச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. அதுவும் சிலருக்கெல்லாம் சைடு கண்ணு, சிலருக்கெல்லாம் என்னென்ன கண்ணு இருக்குல்ல, என்ன, ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் முண்டை கண்ணு, ஆமா, எப்படிலாம் ஆண்டவர் எவ்வளோ வச்சிருக்காரு பாருங்க. எல்லாத்துக்காக கர்த்தரை என்ன பண்ணுங்க, துதிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால துதிக்க வேண்டும். அன்னைக்கு பவுலும் சீலாவும் இல்லை அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டவர்களாய் அங்க தொழு மரத்துல கட்டப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்களா, அந்த நேரத்துல கூட ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அடி வாங்கின வேதனை எப்படி இருந்திருக்கும், பயங்கர அடி, சரீரமெல்லாம் காயங்கள். பத்தாவதுக்கு இப்ப என்ன பண்ணியிருக்கிறான், தொழு மரத்தில் இவங்களை கட்டி வச்சிருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த வழியெல்லாம் இவங்களுக்கு பெருசாக தெரில. இந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி பவுலும் சீலாவும் கர்த்தரை என்ன பண்ணார்களாம், துதித்தார்கள். அல்லேலூயா. துதிச்ச உடனே நான் நினைக்கிறேன் அந்த ஜெயிலுக்குள்ள யார் இறங்கி வந்துட்டாரு, சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா அங்கே இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. அவர் வந்ததுனால என்ன நடந்ததான், இவங்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் அருந்து போனது. சிறைச்சாலையில கட்டப்பட்டிருந்த அத்தனை கைதிகளுடைய கட்டை என்ன பண்ணதான், அறுக்கப்பட்டு போனது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரம் சாத்தா உங்க வாழ்க்கையில சில விதங்கள்ல உங்களை கட்டி வச்சிருப்பான் இல்லையா. சிலருக்கு பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், இப்படி நிறைய இருக்கு. ஆனா நீங்க ஆண்டவரை நல்லா துதிக்க 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 அந்த கட்டுகள் எல்லாம் தானாய் கயன்று போய்விடும். அல்லேலூயா. அதனால நல்ல ஆண்டவரை துதிக்கணும். ஆமா, அதுக்குதான் எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில என்ன இருக்கணும், ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும், ஆண்டவரை உயர்த்திட்டே இருக்கணும். எப்போதும் சொல்லணும், கர்த்தாவே நீ நல்லவ 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 நல்லவர்னு சொல்லி ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கவனிங்க, சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க, கர்த்தரை துதிக்கணும். ஆமா, நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. எங்க துதி இருக்கோ அங்க தேவன் என்ன செய்வாரு, இறங்கி வருவார். அங்க விடுதலையை கொடுப்பார், அங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அங்க வெற்றியை கொடுப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் தானா திறக்கும். அல்லேலூயா. ஆமா, உன் பலத்தினால திறக்க நினைச்சா உன்னால திறக்க முடியாது. ஆனா நீ ஆண்டவரை துதிச்சு பாரு, அந்த கட்டுகள் எல்லாம் தானாய் கயன்று விடும். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்படும். அல்லேலூயா. என் பிள்ளை என்ன துதிக்கிறா, நான் அவளுக்கு விடுதலை கொடுக்கணும், நான் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அவளுக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை நான் தரணும்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வருவார், விடுதலையை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அதனாலதான் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அந்த ஆதி பரிசுத்தவான்கள்லாம் கர்த்தரை அதிகமாய் துதித்தார்கள். ஆமா, பைபிள்ல எல்லா புத்தகங்களும் தேவனை துதிக்கிறதான துதியை நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், எஸ்ரா, எரேமியா, இப்படி நெகேமியா, எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தரை என்ன பண்ணாங்க, துதித்தார்கள். இங்க பைபிள்ல அந்த புத்தகங்கள்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன், எங்கெல்லாம் துதி இருக்குன்றத ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. அவர்கள் எவ்வளவாய் கர்த்தரை துதித்து இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதனால நீங்க ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை போற்றுங்க, ஆண்டவரை வாழ்த்துங்க, ஆண்டவரை புகழுங்கள். அதுக்காக தான் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதுக்காக தான் நமக்கு ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனோட நம்ம எப்படி கிட்டி சேர முடியும்னா, தேவனை துதிப்பதின் மூலமாக. போன வாரம் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுப்பதின் மூலமாக. இந்த வாரம் நாம் எப்படி ஆண்டவரோட கிட்டி சேர முடியும்னா, தேவனை துதிப்பதின் மூலமாக. அல்லேலூயா. நிறைய பேரால எடுத்த உடனே ஜெபம் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவரை நீங்க துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க, ஜெபம் தன்னார வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம போய் உட்கார்ந்த உடனே ஆண்டவரை தோத்துறோம், ஆத்திரம், ஆமென், அல்லேலூயா சொல்லக்கூடாது. போய் உட்கார்ந்து என்ன பண்ணோம், நல்ல ஒரு பாடலை பாடி, இல்லை முடிஞ்சா வேத வசனங்களை வாசித்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், துதிக்கணும். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், ஆண்டவரே நீர் மகத்துவமானவர், உம்மை போல ஒரு ராஜா இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, வானத்திலும் பூமியிலும் நீர் மாத்திரமே உயர்ந்தவர்னு சொல்லிலாம் ஆண்டவரே நீங்க துதிச்சு பாருங்க, ஜெபம் என்ன வந்துடும், தன்னார வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் என்ன பண்ணும், நம்மத்திலே இறங்கி வரும். நம்ம துதிக்க துதிக்க தேவ மகிமையினால என்ன பண்ணுமா, நாம் நிரப்பப்படுவோம். துதிக்கிற மனிதன் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன், துதிக்கிற மனிதன் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை சுதந்திரி. இதுக்காக நான் என் ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொல்லி துதிங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கூட இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில, ஒருவேளை இந்த செய்தியை இணையதளத்தின் வாயிலாக கேட்கிற உங்க வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தேவனை துதியுங்க. கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்கும். கர்த்தருடைய அற்புதத்தை, அதிசயத்தை உங்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் தடை வரும், சில நேரத்தில் போராட்டம் வரும், சில நேரத்தில் பிரச்சனை வரும், சில நேரத்தில் சோதனை வரும், சில நேரத்தில் நெருக்கம் வரும். ஆனால் அது நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் தங்கி இருக்க போகிறதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால குறைவுகளை கண்டு என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போய் விடாதீங்க. அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த குறைவை நீங்க அனுமதிச்சதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த குறைவை நீங்க நிறைவாக்கி, நீங்க தான் வல்லவர் என்பதை, நீங்க தான் பெரியவர் என்பதை, நீங்க தான் அதிசயமானவர் என்பதை, உம்மால மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை என் சத்துருக்கள் காண போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமான்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அப்போ உங்க வாழ்க்கையில மட்டும் செய்யாம இருப்பாரா? உங்களுக்கு மட்டும் அற்புதத்தை ஆண்டவர் செய்யாம இருப்பாரா? உங்க வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் அதிசயத்தை செய்யாம இருப்பாரா? அவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா தம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறவரே அல்ல. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக தேவன் விட்டு விடுகிறவரே அல்ல. அல்லேலூயா. அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் சீக்கிரத்தில் அப்பா ஆசீர்வாதமாய் மாற்ற போறாரு. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை, நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நீங்க எதிர்பார்த்திருக்கிற உயர்வை, நீங்க எதிர்பார்த்திருக்கிற மேன்மையை சீக்கிரத்தில் உங்க கண்கள் காணப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் அவைகளை அடைந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஆண்டவரோடு கூட கிட்டி சேர வேண்டும். அதுக்கு இன்னொரு வழி என்னது? கர்த்தரை துதிப்பது. அதனால எப்போதும் கர்த்தரை துதிங்க. உங்கள் நாவில எப்போதும் கர்த்தரை துதிக்கிறதான துதி எப்போதும் காணப்படட்டும்.
அப்பொழுது நீங்கள் தேவனோட இன்னும் கிட்டி சேர முடியும். அப்பொழுதுதான் நாம் தேவனோடு கிட்டி வரும்போதுதான் தேவ சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய அற்புதத்தை நாம காண முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்று தேவனால் உயர்த்தப்பட முடியும், பயன்படுத்தப்பட முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே எழுந்து நின்று எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? சோதரம் 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 எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. சோதரம்